இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 78 RPM ரெக்கார்டு. இது அரக்கு ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். இந்த ரெக்கார்ட் பிளேயரில் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ரெக்கார்ட் பிளேயரில் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் எத்தனை ஸ்பீட் இருக்குது பாருங்கள். 16, 33, 45, 78 4 ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ வரக்கூடிய பிளேயர் அல்லது ரொம்ப ஹை எண்ட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 33யும் 45 தான் இருக்கும். அதில் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். நான் டெமோவுக்காக இந்த மாதிரி ஒரு ஊசி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுதான் ஸ்டைலஸ் ரெக்கார்ட் பிளேயரோட இந்த கேட்ரிட்ஜ். இந்த மாடலில் வந்து HMV, ஃபிலிப்ஸ் இதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கேட்ரிட்ஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா LPS 78. ஸோ இந்த மாதிரி 2 சைடு இருக்கும். இந்த ஊசியில் இந்த மாதிரி 2 ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும், ஸோ இங்கே ஒன்று இருக்குது. இது இப்போ இருக்கக்கூடிய பொசிஷன் பாருங்கள். ஊசி வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. இதே பொசிஷனில் இங்கே நான் மாட்டியிருக்கிறேன். ஸோ எல்பி இங்கே தெரியும் போது நம்ம இப்போ எல்பியும் எஸ் இருக்குது. எல்பினா லாங் பிளே, எஸ்னா ஷார்ட் பிளே. ஸோ 45யும் 33 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊசி தான் இந்த ரெக்கார்டில் படும். ஸோ இந்த ஊசியை நம்ம அப்படியே திருப்பினோம்னா இப்படி வந்துடும். ஸோ 78 நமக்கு தெரியும். இது இங்கே இந்த பக்கம் வந்துடும், 78 தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஊசி ரெக்கார்டில் படும். இதுதான் 78க்குள்ள ஊசி. அதாவது 78 இந்த அரக்கு ரெக்கார்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். சாதா ஊசி வந்து நம்ம இதில் ப்ளே பண்ணோம்னா அந்த ஊசி வந்து டேமேஜ் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம 33, 45 போட்டோம்னா சறுக்கும். இப்படி சறுக்கிட்டு வந்துடும். நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ இந்த மாதிரி சறுக்குது என்ன பண்ணலாம்? ஊசி வந்து இந்த மாதிரி ஷார்ப் வந்து போயிடும், ஷார்ப்னஸ் வந்து போயிடும். ஸோ இப்படி 78 யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி 2 எட்ஜ் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த எட்ஜ் தான் வந்து 78க்கு யூஸ் பண்ணோம்னா 78 வந்து நமக்கு சூப்பராக பாடும். அது மாதிரி திருப்பி போட்டோம்னா 33யும் 45யும் சூப்பராக பாடும். ஓகே, ஸோ இது கேட்ரிட்ஜில் காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்படி திரும்பி வரும்போது இந்த பொசிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்பியும் இபியும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பொசிஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஊசி வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய ஊசி தான் இதில் படும். ஸோ இது வந்து 78. ஸோ இதுதான் பொசிஷன். ஸோ இப்போ இருக்க பொசிஷன் வந்து எல்பி இபி போடலாம். நான் ஒரு இபி ரெக்கார்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரெக்கார்டு கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஜஸ்ட் இப்போ இது ப்ளே பண்ணுறதுக்காக நான் போடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து 45ல் இருக்குது. ஊசி வந்து இந்த எல்பி காமிச்சிட்டு இருக்கு. இந்த மாடல் ரெக்கார்ட் பிளேயரில் வந்து ஆம்பிளிஃபையர் இருக்காது, ஃபோன் அவுட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த 7-in-1 USB ரெக்கார்டரில் கொடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே போட்டால் காப்பி ரைட் வரும். நல்ல பாட்டு தான், கேட்குறக்கு அழகாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஊசி வந்து 45ல் அல்லது எல்பியில் போடக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. அதனால் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை 78க்கு மாற்றுறேன். இங்கே 78ல் போடுறேன். ஓகே, ஸோ ஊசி அப்படியே திரும்பி நான் இங்கே ஏற்கனவே காமிச்ச மாதிரி இப்போ வந்து 78 பொசிஷனில் இருக்குது. 78 வந்து பார்த்தீங்கன்னா RPM வந்து ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். ஸோ சாதா ஊசி நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊசி வந்து நாசம் ஆகிடும். ஸோ இப்போ 78 போட்டிருக்கனால பாருங்கள் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 78 இது வந்து கிராமஃபோனுக்குள்ள ஸ்பீடு. ஸோ 78 அதோட அது என்ன குவாலிட்டியில் பாடுமோ அந்த குவாலிட்டியில் இருக்குது. 78 நார்மலாக கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். LPP அளவுக்கு குவாலிட்டி வராது, நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஊசி வந்து ஈஸியாக நமக்கு டேமேஜ் ஆகாது, ரொம்ப நாளைக்கு வரும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய டிப்ஸ் வரும். எல்லா டிப்ஸையும் பாருங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்